ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு தான் போயிருந்தது. ஸோ அது ஸ்கியூவாக இருக்கட்டும் அண்ட் ஓஏஆர் இருக்கட்டும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் அப்சைடில் இருந்ததுனால உண்மையாகவே ஷார்ட் கவர் வந்து ஹெவியாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட்டு. ஸோ அப்சைடில் மார்க்கெட் ஏறிட்டு ஒரு மாதிரி ஒரே இடம் கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விஷயமே என்ன அப்படின்னா, அன்னையோடைய பொசிஷன் வந்து பில்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அடுத்த நாள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் போகிற மாதிரி தான் இருந்தது. அன்டில் வந்து ட்ரம்ப்பு அறிவித்த அந்த டேரிஃப் அப்டேட் தான். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் போட்டிருக்காங்க சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு, அதுவும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கும், ஓகேங்களா. ரொம்ப வந்து சிவியரான விஷயமாக பார்க்கப்பட்டு யூஎஸோடைய விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% ஒரே நாளில் வந்து ஏறி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அப்நார்மலான விஷயம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பயந்துருக்கு அப்படின்றதுனால S&P 500 இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே 4% வரைக்குமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரே நாளில். இந்த ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு பிளாக் மண்டேவாக இருக்கும் மற்ற இண்டெக்ஸ்களுக்கு அப்படின்றது வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. 5% வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய அண்ட் ஹாங்காங்கோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு 5%, ஓகேங்களா. ஸோ அந்த நியூஸ் சொன்ன 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் 5% டவுன் போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக ஏஷியா மார்க்கெட்டை பெரிய அளவு தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பயம் வந்து தாக்கும் அப்படின்றது தான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்றது, யூஎஸ் போட்டாங்க, யூஎஸ் இந்த மாதிரி டேரிஃப் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ரிட்டாலியேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போல்லாம் சைனா ரொம்ப சூப்பராக நல்லாவே பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போது கண்டிப்பாக சைனா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்கும், இதுக்கு வந்து ஒரு பதில் தாக்கம் வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் இது வந்து ஒரு ட்ரேடு வாராகவே மாறும், ஓகேங்களா. ஸோ ஒருத்தவங்க மட்டும் போட்டாங்கன்னா அது வந்து ஓங்கின கை ஒன்றும் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே சைனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேஸில் எடுத்துக்க முடியாது, கண்டிப்பாக ரிட்டலேஷன் இருக்கும். இந்த ரிட்டலேஷன் அகெயின் வந்து 2 சைடு வாராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரேட் வாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். 25% வரைக்கும் பிட்காயின் சரிவு அண்ட் 70%, 80% ஆல்ட் காயின் வந்து டவுன் ஆகிருக்கு. ஒரு ஸ்பைக் ஒன்று, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ட்ராப்பு, ஓகேங்களா. ஸோ அந்த ஆல்ட் காயின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல்ட் காயினுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன எப்படி இருக்கும். 85 ரூபா இருந்த ஏடிஏ காயின் வந்து பார்த்திங்கன்னா 41 ரூபாய்க்கு போயிருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50%. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பைக் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அந்த ட்ராப் சொல்கிறேன், எல்லா பிட்காயின்லையுமே அந்த ஒரு பெரிய ட்ராப் இருந்தது, அந்த ஒரு பெரிய மார்க்கெட்டில் பயம் வந்து இருந்திருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். நிஃப்டிக்கு ஒரு 142 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியமும் 680 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் ப்ரீமியமும் இருக்குது. சென்செக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் கண்டிப்பாக வந்து கேப் டவுன் இருக்கும். பட் அந்த கேப் டவுனுக்கு நம்ம மார்க்கெட் வந்து தயாராக இல்லை அப்படின்றது மட்டும் நான் நம்ம சைட்லேருந்து சொல்லிக்கிறேங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம், அதாவது கேப் டவுன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அன்றைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்லுவேன். அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது 65 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 23 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்கும், 53 ஸ்டாக்கு ஷார்ட்டும், 70 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட் கவரிங்கும் எப்போவும் லேஸாக வந்து பார்த்திங்கன்னா லேஸில் ஒரு அதிக நம்பர்ஸ் வராது. அது வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ நம்ம மார்க்கெட்டே முட்டி மோதி மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வந்திருக்கு 25,500 கிட்ட. அகைன் நீங்கள் இங்கே வந்து நியூஸ் போட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிற மாதிரி தான் டெக்னிக்கலாக வந்து தெரியும். இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை. பட் எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்னிங் நம்ம மார்க்கெட் இருந்த மாதிரி தான் மற்ற எல்லா குளோபல் மார்க்கெட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபியூச்சர்ஸில் ஒரு அப்மூவ் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் வரலாம். அதை பார்த்து கொஞ்சம் ஏஷியா மார்க்கெட்ஸில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தொத்திக்கலாம். இது பயம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஏப்ரல் மந்த் இதே மாதிரி டேரிஃப் அப்டேட் பண்ணும்போது அவங்க வெறும் சைனாவுக்கு மட்டும் போடல, மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபர்தராக ஏதாவது லிஸ்ட்டு வந்துருமோ அப்படின்றது தான் மார்க்கெட்டோட பயம் அப்படின்றது நான் பார்க்குறேன். அப்படி வரும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் விழுங்க, அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படும் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு நேற்று வந்து ஓப்பனான இடம் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப
ஃப்ளாட் 171 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு, 166 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. அது ஒரு 142 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே 2 நாளுக்கான ப்ரீமியம். பட் நியூஸ் பேஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்கியூலாம் கூட ரொம்ப அருமையாக வந்து மார்க்கெட் மேலே தான் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது. எனக்கு அதான் வந்து ஒன்றும் புரியல. சப்போஸ் மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னா கூட மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே வர ட்ரை நல்லாவே பண்ணும் அப்படின்றது வந்து எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது. அண்ட் SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 197 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் காட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் ஆகுங்க. ஏதாவது ஏஷியா ஃபியூச்சர்ஸில், அதாவது US ஃபியூச்சர்ஸ் வந்து மண்டே மார்னிங் ரெக்கவர் ஆகும் பட்சத்தில் இதில் ரெக்கவர் வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை ரெட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில். அண்ட் FID ஆக்டிவிட்டி இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு 860 கோடி அப்படின்றது ஒரு ஷார்ட் கவரோட விஷயங்கள் வரும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த டேட்டா ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து தயாராக இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்லி ஆகணும். பட் அக்ராஸ் வந்து குளோபலாக இந்த நியூஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் செல் ஆஃப் பண்ணும் அப்படின்றது மட்டும் தெரியுது. நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸுங்க அது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது ஃப்ரைடே விஷயம் பார்க்கும்போது. இந்த டேட்டா எல்லாமே ஃப்ரைடேவோட டேட்டா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆனால் நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. மண்டே மார்னிங் ஃபியூச்சர்ஸ் வந்தால் மட்டும்தான் விஷயங்கள் தெரியும். நான் ஜஸ்ட்டு இந்த செக்லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ரீட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு. நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 142 அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு 680 இருக்குது. அதுக்கேற்ற ஒரு மூவ் யூஸ்வலாக நடக்கணும். பட் மண்டே என்ன நடக்கும் அப்படின்றது வந்து வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும். ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இதுவுமே தெரியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடைக்கும் போது அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக டெக்னிக்கல் சைடில் யூஸ் ஆகலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நிஃப்டிலாம் மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்டில் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிசிஆர் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட்டு ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சைடு மார்க்கெட் மேலே போக தான் ரெடியாக இருந்திருக்குது. பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் நியராக வந்து 0.9% ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட்லேயே ஒரு அப்பும் இருக்குது, லைட்டாக வந்து பாயிண்ட்ஸ் இறங்கியிருந்தாலும் பிசிஆர் ஏறி இருக்குது. வெரி குட்டாக தான் பார்க்குறேன். க்ராஸ் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ், லார்ஜ் கேப்ஸாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் எல்லாம் உண்மையாக நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது. குளோபலாக பார்க்குற விஷயம் தான். US மார்க்கெட்டும் சரி, மார்க்கெட்டே ஒரு 3-4% இறங்கியிருக்கு அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. 100% டேக்ஸுங்க எல்லா சைனா கூட்ஸுக்கும். அதுவும் இது எஃபெக்டிவ் ஃப்ரம் November 1. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தால் கூட பெருசாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காது. பிகாஸ் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து உண்மையாக பண்ணுவாங்களா இல்லையா, இல்லைனா ட்ரம்ப் வந்து மாற்றிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணாது. இப்போ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் கண்டிப்பாக November 1 வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நடந்துருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்தியாவுக்கு போட்ட டேரிஃப் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, சைனாவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிக்கும் போட்ட டேக்ஸஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுனால இதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 100% டேக்ஸு எது நீ சைனா ப்ராடக்ட் யூஎஸ்குள்ளே வந்தாலும் 100% கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்பட்டு தான் சைனா அண்ட் ஹாங்காங் ஃபியூச்சர்ஸ் 5% இறங்கியிருக்கு அப்படின்றது மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் ஃப்ரைடே நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸு, எஃப்எக்ஸ் ரிசர்வ் ஒரு 699 பில்லியன் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பெருசாக வந்து செல்லிங் இல்லை அப்படின்றது நல்ல விஷயம். மண்டே நம்ம மார்க்கெட்டில் வந்து கேப் டவுன் இருக்குங்க. பட் நம்ம இன்னும் தயாராகலை அப்படின்றதுனால கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டா அதாவது ரொம்ப கீழே போகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு 200-250 பாயிண்ட் வரைக்கும் கூட கேப் டவுன் ஆகலாம். ஏதாவது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, யூஎஸ் ஃபியூச்சர்ஸே இன்னும் ஃபர்தராக மண்டே மார்னிங் ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் ப்ளீட் ஆகும், வேறு வழி கிடையாது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் அப்டேட்டுக்கு பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக பயப்படணும் அப்படின்றது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் சைனாவுடைய ரிட்டலேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்கலேஷனாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் இருக்குது. யூஎஸோடைய விக்ஸ் வந்து 25% ஏறி இருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கம், அது வந்து மதிச்சே ஆகணும் அப்படின்றது தான். டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஒரு மாதிரி வந்து ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது, பெருசாக விஷயங்கள் இல்லை. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைட் போகிற மாதிரி தான் விஷயம் இருக்குது. அண்டு ப்ரீமியம் பார்க்கும்போது கன்சாலிடேட் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட போர்ஷன் அப்படின்றதுனால ஸோ ஸ்கியூவும் அதே தாங்க அப்சைட் பாசிபிள் மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சர்ஸும் லாங்காக இருக்குது அண்ட் பிசிஆரும் லாங்காக இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா
கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். ஸோ நியூஸ் வரும்போது கண்டிப்பாக மாறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. ஸோ வியாழக்கிழமை ஈவினிங் நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு நியராக ஒரு 390 லைக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.